லாஸ்ட் வீடியோல நாம டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா என்ன, அந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற பத்திலாம் பார்த்தோம். ஒருவேளை நீங்க அதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை நீங்க போய் பார்த்துட்டு வந்தாதான் இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி டேப்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் கீழே ஹரிஷ் அப்படிங்கிற யூடியூப் யூசர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதை பத்தி என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல ஒரு கேள்வியோடய நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஒரு பால் இருக்கு, உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பால் இருக்கு, ரெண்டு பேருமே அதை சும்மா உருட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ரெண்டு பேரோட பாலுமே கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு, ரெண்டுமே சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே உருட்டி விடுறீங்க. உங்களோட பால் அந்த எண்டிங் பாயிண்ட் அடையிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது, அதிகமான டைம் எடுத்துக்குது. அதே நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்டு உருட்டி விட்ட அந்த பால் அந்த குறிப்பிட்ட அந்த எண்ட் பாயிண்ட் அடையிறது ரொம்ப சீக்கிரமாவே அந்த குறிப்பிட்ட அந்த எண்ட் பாயிண்ட்க்கு போய் நின்றுது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பீட் அப்படின்னா என்ன, வெலாசிட்டி அப்படின்னா என்ன, அந்த ரெண்டுத்துக்கு கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்பீட் அப்படின்னா என்ன, வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த பால் உருட்டி விட்டு அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்துப்போம். ரெண்டு பேரோட பாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுமே ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ரெண்டு பேரோட பாலோட எண்டிங் பாயிண்ட்டுமே ஒரே எண்டிங் பாயிண்ட் தான். இந்த ரெண்டு பாலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டைம் தான் டிஃபரன்ஸ். இந்த கேமை வெளியே இருந்து பார்க்குற ஒரு ஆள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்டோட பால் ரொம்ப ஸ்பீடா போயிருச்சு, ஆனா உங்களோட பால் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தையை வெளியே இருந்து பார்க்கக்கூடியவரும் யூஸ் பண்ணுவாரு. நம்மளுமே கூட உன்னோட பால் ரொம்ப வேகமா போயிருச்சு, ரொம்ப ஸ்பீடா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா, எதை வச்சு நம்ம ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்தை வச்சு யூஸ் பண்றோம். ஒன்னு, அது எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது, ரெண்டாவது அது எவ்வளவு நேரத்துல போயிருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நம்ம ஸ்பீட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வருவோம். உதாரணத்துக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். சோ உங்களோட பால் அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு, 5 செகண்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உங்களோட ஃப்ரெண்டோட பால் அதே 10 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 2 செகண்ட் தான் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம வச்சுப்போம். இப்போ எந்த பால் ஸ்பீடா போச்சு அப்படின்னு நாம சொல்லுவோம், அந்த 10 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை 2 செகண்ட்ல கடந்த உங்களோட ஃப்ரெண்டோட பால் தான் ஸ்பீடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ டைம் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்பீட் அதிகமாகுது அப்படின்னு நாம சொல்லலாமா இல்லையா? சோ ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை எவ்வளவு டைம்ல கவர் பண்ணுது அப்படிங்கறதா நாம ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன, மீட்டர், ஏன்னா நம்ம லென்த்ல சொல்லுவோம். டைமோட யூனிட் என்ன, செகண்ட். சோ ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு இருக்கிறதுனால ஸ்பீடோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா மீட்டர் டிவைடட் பை செகண்ட், அதாவது மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மீட்டரை இத்தனை செகண்ட்ல அது கடந்திருக்குது அப்படிங்கிறது தான் நாம ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஃபார்முலாவை நம்ம முன்னாடி சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், உங்களோட பால் 10 மீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை 5 செகண்ட்ல கடந்திருக்கு. அப்போ 10 டிவைடட் பை 5, அப்போ 2 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவே உங்களோட ஃப்ரெண்டோட பால் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை 2 செகண்ட்ல கடந்திருக்கு. அப்ப 10 டிவைடட் பை 2, அதாவது 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் கடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். அதுக்காக இது ஒரு செகண்டுக்குமே கரெக்டா எக்ஸாக்டா 2 மீட்டரா தான் கடந்து போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கடந்து போனாலும் போயிருக்கலாம், அப்படி போகல அப்படின்னாலும் அது ஒன்றும் அவசியம் கிடையாது. சில நேரத்தில் அந்த பால் நடுவில் நின்றுக்கலாம், நீங்க வேகமா போடும்போது ஸ்டார்டிங்ல அது வேகமா போயிருக்கலாம், கடைசியில் முடியும் போது அது ஸ்லோவா இருக்கலாம். சோ நடுவுல அதோட ஸ்பீடு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அதனால கரெக்டா ஒவ்வொரு செகண்டுக்குமே 2 மீட்டரா தான் இது டிராவல் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நாம அப்ப இங்க எடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஸ்பீடை மொத்தமா எடுத்து அதோட ஆவரேஜா ஒரு ஸ்பீட் எடுத்து நம்ம சொல்றதுதான் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். எவ்வளவு நேரம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மினிட், அதாவது 60 செகண்ட்ஸ், அவ்வளவு நேரம் அது டிராவல் ஆகுது அப்படின்னு சொன்னா மொத்தம் அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொன்னா distance is equal to speed multiplied by time. இங்க ஸ்பீட் என்ன, 10 மீட்டர் per second, அதாவது 10. அதே நேரத்தில் டைம் என்ன, 60 செகண்ட்ஸ், 60 செகண்ட். சோ 10 multiplied by 60, அதாவது 600 மீட்டரை இது கவர் பண்ணிருக்கும். எந்த டைரக்ஷன்ல இது கவர் பண்ணிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட பதில் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பதில் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு டைரக்ஷன் கிடையாது, அதாவது அது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஒருவேளை
ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைரக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை தான் நாம வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஏற்கனவே உள்ள வீடியோக்கள்ல டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு டைரக்ஷனுமே கிடையாது, சோ அது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. அதுவே டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, அதனால அது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம். அதே விஷயம் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. அதாவது வெறுமனே ஸ்பீட் மட்டும் இல்லாம அதுல ஒரு டைரக்ஷனும் ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் நாம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெலாசிட்டி அப்படிங்கிறது displacement divided by time, அதுதான் நாம velocity அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. ஸ்பீட் அப்படிங்கறத நாம distance divided by time அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல velocity அப்படிங்கறத நாம displacement divided by time அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி, அதே நேரத்தில் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஸ்பீட் அப்படிங்கிறதோட யூனிட்டும் மீட்டர் பெர் செகண்ட் தான், அதே நேரத்தில் வெலாசிட்டி அப்படிங்கிறதோட யூனிட்டும் மீட்டர் பெர் செகண்ட் தான். ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் கிடையாது, அதே நேரத்தில் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் இருக்குது. ஓகே, இந்நேரம் உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்னா என்ன, வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லாஸ்ட் வீடியோல நான் கடைசியாக ஒரு ப்ராப்ளமையும் நம்ம இங்க எடுத்து பார்த்துருவோம். அதாவது ஒரு டாக்ஸி டிரைவர் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவர் வந்து உங்களை ஏத்திட்டு உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் உங்களை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் உங்களை ஏத்திட்டு உங்களோட வீட்டுக்கே திருப்பி வந்து இறக்கி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் டிராவல் பண்ண வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் பாயிண்டா இருக்குது, அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது 0. சோ இவர் டிராவல் பண்ண வெலாசிட்டி என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 0. அதே நேரத்தில் ஸ்பீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கும் நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூடிய டிஸ்டன்ஸ் 600 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அங்க போயிட்டு பேசிட்டு திருப்பி வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். 10 மினிட்ஸ் அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ்? 600 செகண்ட்ஸ். சோ 600 மீட்டர் டிவைடட் பை 600 செகண்ட்ஸ் அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஸ்பீட் வரும்? 1 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீட்ல நம்ம டிராவல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். சோ வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல 0, அதே நேரத்தில் ஸ்பீட் அப்படிங்கிறது 1 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்னா என்ன, வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற பிரஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.